ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரியேட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின ஒரு லேப்டாப் ஸ்பீக்கர். இது உங்கள் ஃபோனில் ஓடிஜி சப்போர்ட் இருந்தால் நீங்கள் மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம், அப்புறம் பிசியில் யூஸ் பண்ணலாம், உங்கள் டிவியில் கூட யூஸ் பண்ணலாம். டிவியில் பென்ட்ரைவ் போர்ட்டும் ஆக்ஸ் கேபிள் போர்ட்டும் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம லேப்டாப் ஸ்பீக்கர் இந்த பாக்ஸில் தான் வந்து இருக்குது. இப்போ இதை பிரிச்சுருவோம். என்னடா பிரிக்கவே வைக்கலன்னு பார்த்தேன், கண்ணுக்கே தெரியாத மாதிரி அவங்க ஒரு டேப் ஒட்டியிருக்காங்க. அதே தொட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. ஓகே, அதை கட் பண்ணியாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா டெராபைட் மல்டிமீடியா ஸ்பீக்கர் சிஸ்டம்னு கொடுத்துருக்காங்க. சைடில் அதோட ஃபியூச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் புரியல, திருப்பிடுவோம். மேலே பார்த்தாச்சு. சைடில் அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க லோகோ, அப்புறம் இந்த சைடு ஒரு ஸ்டிக்கர். இதெல்லாம் ஒரிஜினல்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அப்புறம் எந்தெந்த டிவைஸில் இதை யூஸ் பண்ணலான்னு, லேப்டாப், பிசி, மொபைல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாக்ஸ் சுற்றி பார்த்தாச்சு என்னென்ன இருக்குன்னு. ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்காது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா இருக்கும். நான் கடைசியாக பார்த்தப்ப 290 இருந்துச்சு. ஆனால் நான் அந்த ஸ்பீக்கர் வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 260. நான் அமேசான் லிங்க் தான் கொடுத்துருக்கேன். ஃப்ளிப்கார்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை ஏறிடுச்சு, அதனால் அமேசானோட லிங்க் தான் கொடுத்துருக்கேன். நான் அந்த லிங்க்கு கொடுக்கும் போது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 290. ப்ரைஸ் வேரியண்ட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். 300, 350 இருக்கும். இதோட பெஸ்ட் பை லிங்க், அதாவது விலை கொஞ்சம் கம்மியாக நான் ஒரு லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இது ஆணியில் மாட்டத்துக்கு ஒரு ஹோல். இன்னொரு ஸ்பீக்கர், இதுதான் மெயின் ஸ்பீக்கர். இதில் வால்யூம் பட்டன், அப்புறம் இதுலேயும் ஒரு ஹோல் ஆணியில் மாட்டுறதுக்கு. கார்னரில் பார்த்தீங்கன்னா அவங்களோட லோகோ 2 ஸ்பீக்கர்லையும் இருக்குது. சுற்றி கிளாஸ், பார்க்க நல்லாயிருக்கு. ஆனால் எதுக்குன்னு தெரில. இவங்க வந்து லைட் இதில் கனெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம ஒயரையும் பிரித்தாச்சு. ஒயர் தேவையான லென்த்துக்கு தான் இருக்குது. இப்போ இந்த யூஎஸ்பி கேபிளும் ஆக்ஸ் கேபிளும் கனெக்ட் ஆகிருக்கிறத பார்க்குறீங்க. இந்த பின்னிலேருந்து போகிற ஒயர் நல்லா தான் இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் பிரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இதை தேவையான லென்த் அளவுக்கு பிரிச்சுக்கலாம். எனக்கு இந்த லென்த்தே போதும், நான் லேப்டாப்பில் தான் யூஸ் பண்ணேன், அதனால் போதும். இப்போது ஒயரோட ஒட்டுமொத்த நீளத்தையும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ 2 ஸ்பீக்கரையும் தள்ளி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்கு போதுமானது. இப்போ இதே நீங்கள் ஒரு டிவிலாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த லென்த்து உங்களுக்கு போதுமானது. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ஃபைனலாக நம்ம ஸ்பீக்கரோட சவுண்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுமா? ஒரு ரூமில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பீக்கர் ஒரு தரமான ஸ்பீக்கரு. அதுவும் ஃபுல் சவுண்டு வச்சிங்கன்னா இது வந்து கொஞ்சம் திணறுன்னு தான் சொல்லலாம், ஏன்னா சவுண்டு குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ உங்களுக்கு டெஸ்ட்டுக்காக சும்மா ஒரு ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 பின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் ஒன்று வந்து ஹெட்ஃபோன் பின் மாதிரி இருக்கும், அதை ஹெட்ஃபோன் மாட்டுறதுல மாட்டுங்க. இன்னொன்று வந்து பென்ட்ரைவ் சொருகிறதுலையும் சொருகணும். வீடியோவோட எண்டுக்கே வந்துட்டோம். ஆடியோ டெஸ்ட் இது. ஓகே, ஆடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. இந்த சேனலில் இனிமேல் தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த வீடியோவில் ஏதாவது குறை இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதை சரி செஞ்சுக்கிறோம். ஓகே, குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.